டியர் ஆல் பிஜிடிஆர்பி காமர்ஸ் சிலபஸ் வைஸ் யூனிட்டில் டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். யூனிட் 2 அட்வர்டைஸிங்கில் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி கான்செப்டில் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அண்டு ரெட்ரஸல் கமிஷன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இந்த கன்சியூமர் டிஸ்பியூட் அண்டு ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தென் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்காகன்னு. ஸோ அப்படி அவங்களோட அந்த நிறை குறைகளை சால்வ் பண்ணுறதுக்காக கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. 3 டயர் கோர்ட்ஸ். இந்த கோர்ட்டு தான் ரெட்ரஸல் கமிஷன் சொல்கிறோம். எதுக்காக இந்த 3 லெவல் ஆஃப் பெஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சியூமரோட டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் குயிக்காக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கோர்ட், இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒரு சிவில் கேஸ் மாதிரியோ ஒரு கிரிமினல் கேஸ் மாதிரியோ இழுத்துகிட்டே போகாது. ஸோ இது ஷார்ட் பீரியடில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு 3 லேயர் பெஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், தென் ஸ்டேட் கமிஷன், ஃபைனலி நேஷ்னல் கமிஷன். ஸோ இந்த 3 பற்றின டீட்டெயில் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் இங்கே உங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். 3க்கும் என்னென்ன பேசிக்கான சில ஃபீச்சர்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காக நான் இங்கே டேபுலர் கலரமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் என்னென்ன ஃபண்டமெண்டல் கான்செப்ட்னு இருக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், தென் ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷனை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் தென் ஸ்டேட் கமிஷனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். தென் நேஷ்னல் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் பிரசிடென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கமிஷனுக்கு பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கும் ஒருத்தர் தான் பிரசிடென்ட், தென் ஸ்டேட் நேஷ்னல் எல்லாத்துக்குமே பிரசிடென்ட்னு பார்த்தா ஒருத்தர் தான். தென் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கமிஷனில் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு 2 பேர், ஸ்டேட் கமிஷனுக்கும் 2 பேர் தான், நேஷ்னல் கமிஷனுக்கு மட்டும் 4 பேர். ஓகேவா? இது மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அந்த கமிஷன் பிரசிடென்ட்டு குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு அந்த பிரசிடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அவர் அந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கமிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. நேஷ்னல் லெவல் கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரேங்க்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது பிரசிடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, உமன் மெம்பர்ஸ். ஷால் பி தான், ஷுட் பி கிடையாது, இது இருக்கலாம். எல்லா கமிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா காமன் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் லெவலாக இருந்தாலும் ஒவ்வொரு கமிஷன்லேயும் ஒரு மெம்பர் உமன் மெம்பராக இருக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கேஸ் வேல்யூ மீன்ஸ் அந்த கேஸில் மெயின்டைன் பண்ண, அந்த எதுக்காக அந்த கேஸ் ஃபைல் மேக்ஸிமம் கேஸ் எதுக்காக வரும் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக தான். ஸோ அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒர்த்தும் தென் அதுக்கு காம்பன்சேட் டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல, அதோட ஒர்த்தும் தான் இந்த ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 20 lakhs வரைக்கும் இருக்கிற கேஸை ஃபைல் பண்ணலாம். அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒர்த்தோ இல்லை காம்பன்சேட் நெகோஷியேட் பண்ண போகிற அந்த காம்பன்சேஷனோட ஒர்த்தோ 20 lakhs வரைக்கும் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதை ஹேண்டில் பண்ணும். 20 lakh to 1 crore வரைக்கும் ஸ்டேட் கமிஷன் போயிடணும். தென் 1 crore அண்ட் எபோவ் இந்த கேஸஸ் ஹேண்டில் பண்ணுறது நேஷ்னல் கமிஷன். ஸோ இது வந்து அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட லிமிட், அந்த
ஃபினான்ஷியல் லிமிட். ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், தென் ஸ்டேட் கமிஷன், தென் நேஷ்னல் கமிஷன். இந்த ஒவ்வொரு கமிஷனுக்கும் எப்படி அப்பீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் போகிறீங்க அப்படின்னா, அங்கே உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்தராக அப்பீல் போகணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் அப்பீல் போகலாம். இல்லை ஸ்டேட் கமிஷன்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அங்கே ஆர்டரை வாங்கிட்டு நேஷ்னல் கமிஷனுக்கு அப்பீல் போகலாம். இந்த அப்பீல் போகிறதுக்கு உண்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆர்டர் காப்பி ரிசீவ் பண்ண டேட்லேருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அப்பீல் போயிருக்கணும். ஓகே, போத் 3 கமிஷனுக்குமே இதுதான் காமன் ரூல். ஆர்டர் ரிசீவ் பண்ண 30 டேஸ்க்குள்ளே அப்பீல் போயிருந்துருக்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் பேசிக்கான பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் ரெட்ரஸல் கமிஷன். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஓகே, அதாவது இதில் எந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, தென் அதை ஒபே பண்ணாததுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல், இந்த 3 கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ளே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் 150 டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எந்த கேஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு 150 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? அப்படி டெஸ்ட் அனாலிசிஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளே அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இது 3 கமிஷனுக்குமே பொருந்தும். ஓகேவா? ஓகே, இதில் என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ், என்னென்ன மாதிரி ஆர்டர்லாம் பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அந்த குட்ஸில் இருக்க டிஃபெக்டை சரி பண்ணுறது. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அந்த குட்ஸே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இல்லை அந்த குட்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது, இல்லை காம்பன்சேட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கறது. ஓகே, ஸோ தென் அந்த அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிஸ் மீன்ஸ் அன்எத்திக்கலாக பண்ணுற ட்ரேட். ஓகே, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. தென் இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கமிஷனால் கொடுக்கப்படும். ஓகே, இந்த ஆர்டர்ஸை ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, ஒரு ட்ரேடர், ஒரு பர்சன் ஒபே பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். ஓகே, செல்லில் வைக்கலாம். அந்த பீரியடு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 மந்த்தாக இருக்கணும். அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜெயில் தண்டனை. அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 2000, மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்த கான்செப்டில் நீங்கள் அந்த 3 கமிஷனோட சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். தென் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கேஸ் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, தென் அந்த ஆர்டரை ஒபே பண்ணல அப்படின்னா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.